Elements Senior Living நல்ல retired lifeக்கு first step. வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. Call 78268 அனைத்து விதமான கடன்களை பெற வங்கிகளால் அங்கீகரிக்கப்பட்ட நம்பகமான நிறுவனம் SKB FinServe. 10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே? மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம், நமஸ்காரங்கள். ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவர் சாணக்கியா குரூப் இதை அரேஞ்ச் பண்ணுறதுல ரொம்ப முனைப்பு காட்டி, ரொம்ப அவரோட ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃபு, அருணாச்சலம், அதை தவிர எத்தனையோ பேர் இருக்காங்க பின்னாடி ஒர்க் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல அதை சொல்லிடுறேன். அவர்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டு அண்ட் ரொம்ப டென்ஷன் வேறு அவங்களுக்கு. நேற்றுக்கு வந்து எல்லாம் ஃப்ளைட்லாம் வரல, அது இதுன்னு ஆகிடுது. ஸோ என்ன போகிறதோன்னு, பட் ஒன்றும் இது இல்லாத. ஸோ பாண்டே அவர்களுக்கு என்னுடைய நன்றி. சாணக்கியா சேனல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல இந்தியன் எக்கனாமிக் க்ரோத்து அது சொல்கிறது படி அவர் வந்து அரசாங்கம் இல்லாததுனால அதை பற்றி நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். ஏன்னா பல வகையான மாற்றங்கள் யூரோப்லேயும் நடக்கிறது, அமெரிக்காலேயும் நடந்துட்டுருக்கு. அது எல்லாம் அதோட இம்பேக்ட் எல்லாம் நம்ம மேலே வரும், இப்போ இம்மீடியட்டாக தெரியாட்டாலும். அண்டு யூரோப் வந்து ஒரு சிவில் வார் சிச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கடினமானது. என்ன சொல்கிறதுன்னா, போர் மேகங்கள் யூரோப்பில் வளர்ந்துட்டுருக்கு. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு வரலாம். உலக பொருளாதாரத்தில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் வந்து காமிக்கிறது. இந்த சிவப்பு வந்து G7 அப்படின்னு. G7 நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக இட்டாலியில் கூட ஒரு மீட்டிங் நடந்தது, நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருந்தார். 7 நாடுகள், வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஜப்பான் இருக்குது. அது மாத்திரம்தான் ஒயிட் இல்லாத கண்ட்ரி. மீதி எல்லா கண்ட்ரி ஒயிட் கண்ட்ரிஸு, இங்கிலாண்டு, எல்லாம் 7 நாடுகள். அந்த G7ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து தே டிசைட் த குளோபல் பிக்சர் அண்ட் குளோபல் ஆர்கிடெக்சர் அண்ட் அதர் திங். அண்ட் இந்த G7 வந்து 1990, ரொம்ப வருஷம் முன்னாடி இல்லை, பட் நிறைய பேர் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து 1990க்கு முன்னாடி ஜனங்கள் தான் தோன்றது எனக்கு. அதுக்கு பின்னாடி ஜனங்கள் கொஞ்சம் தான் இருக்கா. அதனால் அப்போ வந்து 51% வந்து அவங்களோட ஷேர் உலக பொருளாதாரத்தில். நான் படிக்கிற போது சதவீதம் படித்தோம், அப்புறம் பர்சன்ட்னாங்க, அப்புறம் இப்போ என்னமோ விழுக்காடுங்கிறாங்க. நமக்கு வந்து பர்சன்ட்டும் சதவீதம் தான் யூசேஜில் இருக்குது. அதனால் அப்போ 51 இருந்தது. இந்த வளரும் நாடுகள்னு சொல்கிறோமே, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னு, அவங்க வந்து 36% இருந்தது அப்போது 1990. உலக பொருளாதாரத்தில் ஷேர் நம்ம சொல்கிறோம். அண்ட் PPPன்னு போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி. இது கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு கண்ட்ரியோட இன்கம் எவ்வளோ இருக்குது, இன்னொரு கண்ட்ரியோட இன்கம் எவ்வளோ இருக்குது, அது வந்து சேம் இது சொல்லிட முடியாது. இப்போ என்னோடய நீஸ் வந்து கலிஃபோர்னியாவில் டீச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து உதாரணத்துக்கு $50,000 வச்சுக்கோங்க அவங்க வாங்குறது. இங்கே வந்து நான் வந்து $50,000 இருக்குது. இந்த 50,000ங்கிறது காமன். ஆனால் அவங்களோட $50,000 கெனாட் பி சேம் ஆஸ் நம்ம $50,000. ஏன்னா இங்கே வந்து நான் பெங்களூரில் இருக்கேன். அங்கே வந்து ஒரு வீடு வந்து பெருக்கி தொடச்சி இந்த துணியெல்லாம் மடித்து வச்சு பண்ணுறதுக்கு ஒரு 5,000 ரூபா கொடுத்தா மாதத்துக்கு ஆள் கிடைக்கும், வந்துட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க.
அங்கே வந்து கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து இதுக்கு ஒரு $50 கொடுக்கணும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 4000 ரூபா ஆகிடுறது ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் உடனே இது 50 அது 50 ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இதை அட்ஜஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த மீதி பொருள்கள் ப்ரொவிஷன்ஸு, வெஜிடபிள், மில்க்கு அதெல்லாம் வாங்கிறது இங்கே வந்து நார்மலாக மிடில் கிளாஸ் வந்து 50லேருந்து 60% வரைக்கும் அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. த ஸ்பெண்டிங் இஸ் மோஸ்ட்லி ஆன் தீஸ் ஐட்டம்ஸ், ஃபுட்டு, ப்ரொவிஷன், மில்க்கு, வெஜிடபிள்ஸு அண்ட் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் யூ ஆர் பையிங். இதுதான் இருக்குது. அங்கே வந்து 10லேருந்து 12% செலவு பண்ணால் போகும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். தெர் இஸ் மீதி வந்து வெளியில் போகிறது, ஆடம்பர பொருட்களை வாங்கிறது, அதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கலாம். அதனால் இட்ஸ் நாட் ஈஸி டு ஜஸ்ட் கம்பேர். அதுக்கு வந்து இந்த IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணலாம். அந்த இண்டெக்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன், பர்ச்சேசிங் பவர், இது ஃபாரெக்ஸு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறது. அதுக்கு தான் PPPன்னு சொல்கிறது. அதனால் அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு திங். GDPனா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் தேசிய வருமானம். நம்ம குடும்பத்துக்கு மாதத்துக்கு இத்தனை வருமானம் மாதிரி நாட்டுக்கு வருமானம் தான். அதில் வந்து 51% அவங்க, 36% வளரும் நாடுகள். வளரும் நாடுகள்னு சொல்கிறது நிறையா நாடு இருந்தாலும் பிரதானமான வளரும் நாடுகள் 4 தான். இந்தியா, சீனா, பிரேசில், இந்தோனேஷியா. இந்த 4 நாடுகள் தான் வளரும் நாடுகள். அது வந்து 36% இருந்தது. இப்போது 2017 இந்த இதுக்கு முன்னாடி, இந்த கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த G7 வந்து 36% ஆயிடுச்சு. வளரும் நாடுகள் 52% ஆயிடுச்சு ஷேர் இந்த குளோபல் இன்கம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா அது அப்படியே அது கீழே வந்து வந்துட்டு மேலே போகிறது, கீழே வருது, அது மாதிரி இல்லை. ஸ்ட்ரைட்டாக டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி எக்கானமிஸ்ட் வில் சே இட்ஸ் மானோட்டானிக்கலி டிக்ளைனிங். அதே மாதிரி இது ஸ்ட்ரைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் ஆங்கூஸ் மேடிசன் ஒரு ரினவுண்ட் எக்கானமிஸ்ட்டு, அவர் ஒரு குரூப்பை வச்சு ஸ்டடியெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சார்னா, இந்த இந்தியா சீனா ரெண்டும் 1000 ஆண்டுகளாக, அதாவது ஜீசஸ் ஈராலேருந்து பார்த்திங்கன்னா 100 AD, 200 AD, 300 AD ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் இந்த 2 நாடுகள் வந்து 50% மேலே உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. மோர் தேன் 50% எவ்ரி செஞ்சுரி டில் 1850. அதுக்கப்புறம்தான் வந்து இந்த காலனியலிசம் வந்தது. பிரிட்டனு, ஃப்ரான்ஸு அதெல்லாம் பெரிய கண்ட்ரி ஆகி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்தது. அப்புறம் தே அண்டர்ஸ்டுட் ஹவு டு யூஸ் த கன் பவுடர் டு கேப்சர் அதர் கண்ட்ரிஸ், அதெல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை எமர்ஜிங் எக்கானமிஸ்னு சொல்லக்கூடாது, ரீஎமர்ஜிங் எக்கானமிஸ்னு சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எல்லா பொருளாதார நிபுணர்களும் இந்த ரீஎமர்ஜிங்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரி, இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னு சொல்கிறது இல்லை, எமர்ஜிங் எக்கானமிஸ்னு சொல்கிறது இல்லை, ரீஎமர்ஜிங் எக்கானமிஸ்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ 23, 24 நம்பர் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 30% ஆகிடுது. The fall is more for the G7 countries. அண்ட் அது வந்து ஃபோர்காஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறது என்னென்னா 2030க்குள்ளே அது 20% ஆகிடும். ஸோ G7ஓட ரோல், G7ஓட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சின்னு வருது. அதுதான் அது ஒரு காரணம் ஃபார் தெம் டு பி மச் மோர் ஆக்டிவ் டு அசர்ட், மச் மோர் ஆக்டிவ் டு, இங்கிலீஷில் சொல்லுவாங்க டிக்ளைனிங் பவர்ஸ் ஆர் மோர் டேஞ்சரஸ்னு. எது டிக்ளைன் ஆகிட்டுருக்கோ அவங்க வந்து ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு தான் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கோங்கிற ஒரு மனசில் அது. ரெண்டாவது வந்து அது எப்படி அது திருப்பியும் பழைய இடத்துக்கு பிடிக்கணும்னு அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த நிறைய வார்ஸு இதெல்லாம் வருது, எல்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் போகுது, அங்கங்கே போர்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து இது அதோட ஒரு அம்சம் வந்து இந்த டிக்ளைனிங் பவர்ஸ் இது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். 20-25% ஆகிடுது. ஸோ தட் இஸ் த பொசிஷன் they may have in another by 2030. The other countries, mainly what I told, the 4 countries of that, China and India will be the
major factors in the global economy. Already India வந்து is the single largest growing economy in the world வந்து இந்தியா. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வேறு எந்த கண்ட்ரி 140 கண்ட்ரி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாப்பில் இந்தியா தான் இருக்குது. 7.5-8% வரைக்கும் நம்ம we are growing. This is something very very spectacular. அண்டு இப்போது IMF சொல்கிறான் குளோபல் க்ரோத்தில் 16% வந்து இந்தியாவோட கண்ட்ரிபியூஷனாக இருக்குன்னு. இப்போது குளோபல் உலகம் இருக்கிற அத்தனை நாடோட க்ரோத்தை பார்த்திங்கன்னா 16% இஸ் இந்தியாஸ் contribution to that. So அது வந்து we will come to that later, but this is what is happening in the, and ஒரு coincidentally or interestingly the G7 met in Italy. All the G7 leaders are losing power in their respective countries. எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேர்தல் நடக்கிறது. எல்லாரும் ஃப்ரான்ஸில் வந்து மேக்ரான் இஸ் கண்டினியூயிங் ஆஸ் அ பிரசிடென்ட், பட் இஸ் அதர் குரூப்பிங்ஸ் மினிஸ்டீரியல் திங்ஸ் ஹவ் லாஸ்ட். இங்கிலாண்டில் லாஸ்ட்டு. அந்த இட்டாலியில் அந்த அம்மா மாத்திரம் இருக்காங்க, அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ ஷீ இஸ் இன் பவர் அண்ட் இட் இஸ் forecast that Biden will lose power. It is also forecast that this Trudeau in Canada will lose power. Japanese PM is definite to lose power. So in the G7 oda complexion and character is completely changing. அது ஒரு side point we should remember. Then current position, currentனா என்ன 24 இல்லை 23, இது யூஎஸ் டாலர் ட்ரில்லியன் பார்த்திங்கன்னா சீனா தான் நம்பர் 1. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நான் சொன்னேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா சீனா இஸ் த, ஸோ தே ஆர் தி குளோபல் சூப்பர் பவர். தட் வி ஹவ் டு ரெகக்னைஸ். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் 33 trillion is their position. US is 23 trillion, 10 trillion lower than China. US is very angry. That's one of the reason why the containment of China னு பேசுகிறாங்க. அதை வந்து ஒரு டபாக்குள்ளே போட்டு மூடணும் அப்படின்னு. அது எப்படி முடியும்? அவன் வந்து ஒரு 150 crore people வச்சுருக்கான் அண்ட் 33 trillion is their நேஷ்னல் இன்கம். இந்தியா 3வது 16.9, ஜப்பான் வந்து 4வது. இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ஆல்ரெடி இந்தியா 3வது, ஜப்பான் வந்து 4வதாக இருக்குது. திஸ் இஸ் தி கரண்ட் பொசிஷன் பேஸ்ட் ஆன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. திஸ் இஸ் சம்திங். அண்ட் கைண்ட்லி நோட், இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா சைனா வந்து இந்தியா மாதிரி 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்காங்க. நம்ம 16 ட்ரில்லியனில் இருக்கோம், அவங்க வந்து 33 ட்ரில்லியன் இருக்காங்க. அவங்க எங்கேயோ இருக்காங்க. இட்ஸ் அ வெரி பிக் திங். த கொஸ்டின் இஸ், ஆர் தே சிங்கிள் சூப்பர் பவர்? அமெரிக்கா மாதிரி, அமெரிக்கா வந்து 1940 இருந்த மாதிரி இந்த இப்போது இன்னிலேருந்து அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு சீனா வந்து சிங்கிள் சூப்பர் பவர்னு எஸ்எஸ்பின்னு அப்படி இருக்க போகிறாங்களா எப்படின்னு. சைனா சேஸ் நோ, வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பீயிங் சிங்கிள் சூப்பர் பவர். டிஃப்ரெண்ட் குரூப்பிங் ஷுட் பி தேர் அண்ட் டிஃப்ரெண்ட் zones should have their own leaders. But we have to wait and see how it develops. நாமினல் டேர்ம், அதாவது இந்த IMF அந்த இதெல்லாம் PPP அதெல்லாம் வந்து கவலைப்படாத, அட்ஜஸ்ட் பண்ணாத, இண்டெக்ஸ் எல்லாம் விட்டு ஜஸ்ட்டு என்ன இந்த வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்தேன்னா USA தான் ஃபஸ்ட்டு. அதில் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட், வித்தவுட் எனி இது என்ன எத்தனை டாலர் 23 நேஷ்னல் இன்கம்னு பார்த்தா USA 27, சைனா 17, ஜப்பான் அடுத்தது, ஜெர்மனி, அப்புறம் இந்தியா. இந்தியா வந்து ரீசண்டாக பிரிட்டனை தாண்டிடுது. பிரிட்டன் வந்து இந்தியாவுக்கு முன்னாடி இருந்தது. இப்போது இதில் தான் வந்து இப்போது எல்லோரும் சொல்கிறாங்க இந்தியா வந்து 3வதாக வந்துடணும் அப்படின்னு. அதாவது ஜெர்மனியை தாண்டி ஜப்பானை தாண்டி வரணும். தட் வி ஷுட் பிகம் 3. அதை பற்றி டிஸ்கஷன்லாம் வருது, பேப்பரில் போடுறாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் இன்கம் வந்து 3.7 ட்ரில்லியன், சைனா வந்து 17.7 ட்ரில்லியன். தே ஆர் ஃபார் அகெட் ஆஃப் அஸ். அதையே நம்ம புரிஞ்சுக்கணும். தே ஆர் நாட் சம்திங் வெரி ஸ்மால் எக்கானமி ஆர் எனிதிங் லைக் தட். வி ஆர் மோர் நியரர் டு ஜெர்மனி அண்ட் ஜப்பான் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் இது வந்து எல்லாமே மொத்த தேசிய வருமானம் பர் கேபிட்டான்னு சொல்கிறோமே, அது இல்லை.
இந்த கீழே வந்து டினாம் போட்டு இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு எவ்வளோன்னு பார்க்குறதுன்னா நம்ம அவ்வளோதான், எங்கேயோ போயிடுவோம் நம்ம. ஏன்னா 140 கோடியால் நீங்கள் வகுக்கணும் கீழே. அது அது வகுக்கிறதுனா அது கஷ்டம்தான். அப்புறம் அது பார்க்கறது இல்லை, இது மொத்தத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் இது. ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் டுடே. இந்தியா இஸ் த 5th largest economy and fastest growing in the world. That is most important. And மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியும் எத்தனை டெட் இருக்குன்னு, எத்தனை கடன் வாங்கியிருக்குன்னு, ஒவ்வொரு கண்ட்ரியும் கடன் வாங்கியிருக்கு, அதோட வருமானத்துக்கு எத்தனை கடன் வாங்கியிருக்குன்னு எல்லாம் தலைக்கு மேலே இருக்குது. பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடி டேட்டா, இது கொஞ்சம் 3-4 வருஷம் முன்னாடி. இப்போது நிறையா கனடா வந்து 273%, யூஎஸ் வந்து 300%க்கு மேலே போயிடுது அதோட வருமானத்தை விட அதோட கடன். சைனா, இந்தியா, பிரிட்டன் வந்து 550%க்கு மேலே போயிடுது. பிரிட்டன் ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்குது. கொஞ்ச நாளில் பிரிட்டனே சொல்லிவிடும், நீங்கள் வந்து நம்மள்கிட்ட இந்தியாட்ட நீங்கள் கொஞ்சம் வந்து இதை நடத்துங்க எங்கள் கண்ட்ரின்னு சொல்லிட்டு. அதான் நடக்க போகிறது. அவனால் முடியாது. ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டரை வச்சுருந்தான், அவனாலேயும் முடியல. ஸோ அடுத்தது இது மாதிரி தான் ஆப்புறது. 550% மேலே ஆயிடுச்சு பிரிட்டனோட. அது ஜப்பான் வந்து முடியாத நிலைமை. நம்ம கடன்னு சொல்கிறோமே, 3 விதமான கடன் இருக்குது. அரசாங்க கடன், கம்பெனி கடன் அண்ட் வீடு, ஏதாவது ஹவுஸ் ஹோல்ட் கடன், தனி மனித கடன். 3 types of debts are there. அரசாங்க கடன் பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. ஏன்னா எல்லா அரசாங்கத்துக்கும் வந்து நோட்டு பிரிண்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது, பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். அதனால் அது வந்து இன்ஃப்ளேஷனை ஜாஸ்திப்படுத்தும், அது வேறு விஷயம். பட் ஃபெசிலிட்டி இஸ் தேர். ஸோ சாவரின் டெட் இஸ் நாட் ஒரிட் அபவுட் அட் ஆல். நோ கண்ட்ரி வில் சே தட் வி வில் நாட், நோ கவர்மெண்ட் வில் சே. கவர்மெண்ட் வில் ஹாவ் த ஃபெசிலிட்டி டு பே பேக். கார்ப்பரேட் அது வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சில கம்பெனிக்காரன் கொடுக்க மாட்டேமோ, அப்புறம் போய் இங்கிலாண்டில் போய் உட்காந்துப்போம், அவனை திருப்பி கொண்டுடணும், கஷ்டம். அப்புறம் பேங்க்கெல்லாம் வந்து இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரைட் ஆஃப் பண்ணுவோமோ, அது போயின்ட்டுருக்கோம். கம்பெனி கடன்கிறது வந்து பெரிய விஷயம். அது அப்புறம் லாயர்ஸை வச்சுட்டு பேங்க்கெல்லாம் அவனோட ஆர்கியூ பண்ணிட்டுருப்போம். அப்புறம் அந்த கடன்லாம் வந்து வாங்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு யோசிப்பேங்க. ஸோ இந்த மாதிரி அது வந்து கார்ப்பரேட் டெட். 3வது வந்து ஹவுஸ் ஹோல்ட் டெட். இந்த ஹவுஸ் ஹோல்ட் டெட்டு தான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா அதை வந்து கவர்மெண்ட்டும் வாங்க மாட்டான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அந்த பணம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டியும் கிடையாது வீட்டில். அது சின்னதாக ஒன்று கொடுக்கலாம் எல்லாருக்கும். எல்லா வீட்லேயும் வந்து ஒரு குட்டியாக ஒன்று காலங்கத்தால் காஃபி போடுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோன்னு. அது எந்த கண்ட்ரியிலும் இது கொண்டுடல, அதனால் அதுவும் முடியாது. ஸோ அதனால் அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இப்போ இந்த ஃபார்மர்ஸ் டெட்டுனா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதோ ரைட் ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஸ்டூடெண்ட் லோனை கூட சில சமயம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரைட் ஆஃப். பட் இந்த ஜென்ரல் ஹவுஸ் ஹோல்ட் டெட்டை வந்து யாருமே, அதுதான் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுறது. அதை பார்த்தோன்னா இட்ஸ் a huge amount of household debt in countries, பிரிட்டன், கனடா, யூஎஸ் எல்லாமே அங்கே கடன் தான். எல்லாமே இஎம்ஐ, எவ்ரி திங் இஸ் இஎம்ஐ தேர். ஃப்ரம் ஊம் டு டூம்பு டெலிவரி பண்ணுறது இஎம்ஐயில் தான். அதுக்கப்புறம் அது கிரெடிட் கார்டை கொடுத்து அப்புறம் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளில வந்து, ஸோ கடைசியில் இந்த கேஸ்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அதுவும் இஎம்ஐ வச்சு தான், அதுக்கும் வந்து கிரெடிட் தான். ஸோ த ஹோல் திங் இஸ் அண்டர் டெட். தே ஆர் இம்மர்ஸ்ட் இன் டெட் ஆக்சுவலி. அண்டு சேவிங்ஸே கிடையாது. அந்த சேவிங்ஸ்னால் என்ன சார்னு கேட்குறான் என்னோடய கொலீக்ஸ்லாம், அமெரிக்கன் ப்ரொஃபஸர்ஸு. நீங்கள் சேவிங்ஸ்னு சொல்கிறீங்களா, என்ன சார் அதுன்னு? அந்த 6 letter வேர்டை எடுத்துட்டாங்க டிக்ஷனரிலேருந்து. எல்லாம் சேவிங் எதுக்கு? ஏன்னா இருக்கிற போது செலவு பண்ணிடலாம், அப்புறம் ரிட்டையர்ட் ஆனவுடனே கொஞ்சம் சோஷியல் செக்யூரிட்டின்னு கவர்மெண்ட் ஏதோ தரும், அதை வச்சுட்டு இருக்கிறது. அப்புறம் ஓல்டேஜ் ஹோமில் போய் தங்கினா கவர்மெண்ட் ஏதாவது தரணும். ஸோ இட்ஸ் அ பொசிஷன். ஹைலி இண்டெட்டட் ஹவுஸ் ஹோல்ட் டெட் இன் ஆல் தோஸ் கண்ட்ரிஸ் அண்ட் தே ஆர் ஆல் இன் சிவியர் கிரைசிஸ் டியூ டு திஸ். இன்னும் இப்போது இது வந்து நான் சொன்னது 2 வருஷம் முன்னாடி டேட்டா, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுது இப்போது எல்லா இடத்துலையும். ஸோ எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் இஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் தி ஹை டெட் விச் தே ஹவ் இன்கர்ட். எதுக்காக சார் இந்த டெட் இன்கர் பண்ணான்னா, மார்ட்கேஜ், ஹவுஸ் மார்ட்கேஜுக்கு ஒன்று. வீடு வாங்கணும், வீட்டை கட்டிப்பார், அது ரொம்ப முக்கியம் அங்கே.
அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிபெண்ட் ஹவுஸோ அது வாங்கி தான் ஆகணும். அதுதான் மேஜர் போர்ஷன் ஆஃப் த டெட். அதோட இஎம்ஐ போயிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட் லோனு அது ரொம்ப பெரிய கேட்டகரி. எல்லாம் அங்கே வந்து படிப்பு 10-12% தான் அங்கே வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் போவாங்க. நம்ம ஊரில் தான் 40% 50%லாம் போவாங்க. எல்லாருமே இங்கே காலேஜ் படிக்கணுன்னு பிஏ படிக்கிறது, அப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறது, பிஏ அப்புறம் வந்து வேலை கிடைக்கல சார் அப்படிமோ. அப்புறம் ஃபிட்டர், ப்ளம்பர், கார்பெண்டர் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இன்னொரு ஸ்டேட்லேருந்து வந்து வேலை பார்ப்பாங்க. இவங்க வந்து பிஏ பொருளாதாரம், பிஏ சரித்திரம் படிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டுருப்போம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் லோன் அந்த ஊரில் ரொம்ப. இன்னொன்று வந்து அந்த ஊரில் ஸ்டூடெண்ட் லோன் வந்து லைஃப் லாங் 10 வருஷம் போனால் அதுக்கப்புறம் அதை ரைட் ஆஃப் பண்ண ஒன்றும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஸ்டூடெண்ட் லோன் எடுத்தால் அதை திருப்பி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் லோனுக்கெல்லாம். பட் நிறையா ஸ்டூடெண்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச 1980 வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்லாம் ஒரு குரூப் 2 குரூப்பு தான் இருக்கும். இப்போ 10 குரூப் இருக்குது, 10 செக்ஷன். ஒவ்வொன்றிலே 60 பேர் 70 பேர் உட்காந்துருப்போம். அப்போ வந்து 2 தான். அப்போ உள்ளே வந்து சேர்ந்த அன்றைக்கே வந்து பக்கத்தில் பேங்க் இருக்குது, அவன்கிட்ட போய் லோன் வாங்கிப்போம். என்ன நம்புங்க, 3500 ரூபா தான் அப்போது வருஷத்துக்கு ஃபீ. 2 வருஷத்துக்கு 7000 ரூபா. இப்போ 2 வருஷத்துக்கு 21 லட்சம் ரூபா. அந்த 7000 ரூபா கடன் வாங்குவோம். அதுக்கு வந்து நாங்கள் கையெழுத்து போட்டுருவோம். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் வில் சைன் இட் ஆஸ் கேரண்டார். ஏன்னா குட்டி கிளாஸ் தானே, எல்லாரையும் தெரியும். ஒன்றும் இந்த பையங்கள்லாம் இந்த பெட்டர் ஆஃப் செக்ஷன் வந்து இந்தியாவில் வந்து ஒர்ஸ் ஆஃப் பிஹேவியர் எப்போதுமே. ஐ கேன் டெல் யூ தட். இந்த பையங்கள்லாம் நல்லா படித்து நல்ல வேலை கிடைச்சி சில பேர் வெளியூர்லாம் போய்டுவோம், அமெரிக்காலாம் போய்டுவோம். இந்த பேங்க்குக்கு இந்த பணத்தை திருப்பி தர மாட்டோம். குட்டி அமௌண்ட்டு அவங்களோட பார்வையிலேருந்து. அதில் ஒரு பையன் வேடிக்கை என்னென்னா, எங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து லெட்டர் வந்துடுச்சு, இந்த மாதிரி நீங்கள் கேரண்டி பண்ணியிருக்கீங்க, அவங்களாம் ஒன்றும் பணத்தை ரிட்டர்ன் பண்ணல. ஸோ உங்களோட நிலம், வீடு, காரு, நாய், ஒய்ஃபு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்டும் அப்படின்னு பேங்க்லேருந்து லெட்டர் வந்துடுது. எல்லாம் ஓகே சார், நாயை எதுக்கு எடுத்துன்னு போகணுன்னு கேட்க முடியுமா? ஸோ எல்லாம் நாங்கள்லாம் போய் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு அந்த பையங்களோட வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சா அட்ரஸே நாட் ட்ரேசபிள்னு திரும்பி வந்துடுது. குண்டு கட்டாக அவன் வந்து கலிஃபோர்னியாலேயோ நியூ ஜெர்சிலேயோ உட்காண்ட்ருக்கான். அதில் ஒரு பையன் என்னென்னா பெரிய ஆண்டர்ப்ரனர், பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டில் பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு ஒரு டாக் கொடுக்குறோம். எப்படி இருக்குது பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு? நான் அந்த ரூமுக்கு வெளியிலேயே நின்றுட்டுருந்தேன். அவங்க எப்போ முடிக்க போகிறான்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சி நேராக போய் இந்த பணத்தை கட்டுமாதில்ல ஒன்றும் இல்லை. அது அந்த 3500 7000 ரூபா வட்டியெல்லாம் சேர்த்து போட்டால் கூட ஒரு 15000 ரூபா இருக்கும். நத்திங் ஃபார் ஹிம். அதாவது நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க இந்தியாவில் த பெட்டர் ஆஃப் செக்மெண்ட்னு சொல்கிறோமே, அவங்க வந்து எப்போதுமே ஒர்ஸ் ஆஃப் பிஹேவியரை கொடுக்குறாங்க. தே ஆர் நாட் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அதர்ஸ். தே ஷுட் ப்ரொவைட் எக்ஸாம்பிள். இதே சமயத்தில் நம்ம கரிகா விற்கிறவோ, இந்த இது ஸ்டால், குட்டியாக ஸ்டால் வச்சு தோசை பண்ணி கொடுக்குறோம், ஆர் இந்த இஸ்திரி போட்டு கொடுக்குறோம், அவனுக்கெல்லாம் நான் லோன் வாங்கி கொடுத்துருக்கோங்க கேரண்டாராக இருந்து. எல்லாம் ப்ராம்ப்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஒருத்தனும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அது என்ன. அந்த பேங்க் ஃபார்முக்கு எல்லாத்துலேயும் கை நாட்டு தான். அவனுக்கு அந்த ஃபார்மில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. சார் நீங்கள் வாங்கி தந்தீங்க, அது பெரிய லோன்லாம் இல்லை, 10,000 5000 10,000 அந்த மாதிரி தான். ஸோ நான் ஒரு லேடிகிட்ட கேட்டேன், நீ ஏன் இவ்வளோ ப்ராம்ப்டாக கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. ஐயோ கொடுக்கலன்னா ரேணுகாம்மா அந்த ஊர் சாமி, நம்ம ஊர் சமயபுரம் மாதிரி வச்சுக்கோங்களேன், சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, அது நியாயம் இல்லை சாமி அப்படிங்கிறாவோ. எப்படி இருக்குது? ஸோ அவங்க காடுக்கு பயப்பட்டு வாங்கின லோனை கொடுத்துட்றாங்க. நம்ம நல்ல வருமானம் இருக்கிற நல்ல வசதி இருக்கிறவங்க காடுக்கும் பயப்படுறதில்ல, கவர்மெண்ட்டுக்கும் பயப்படுறதில்ல. நீ டோன்ட் ஒரி அபவுட் 2 Gs போய்டுறது. அந்த 2G இல்லை, இது நான் சொல்கிறது காட் அண்ட் கவர்மெண்ட். இதை பற்றியே கவலைப்படாத, கை கழுவாத போய்டுறாங்க. ஸோ ரொம்ப இது ஸ்டூடெண்ட் லோன் அதை பற்றி நிறைய அட்வைஸ்லாம் நாங்கள் கொடுத்தோம்.
இந்த ஸ்டூடெண்ட் லோன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து பாஸ்போர்ட்டில் எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் ரிக்வயர்டுன்னு போட்டுரு. இந்த லோனை செட்டில் பண்ணலைன்னா உனக்கு யூ கான் கோ அப்ராட். ஒன்று. ரெண்டாவது வந்து எந்த வேலைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு சேலரியில் இதை டிடெக்ட் பண்ணி கொடுத்துடணும் இந்த அமௌண்ட்டை, இஎம்ஐ. அது சர்டிஃபிகேட்டில் ஸ்டாம்ப் போட்டுரு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஸோ த ஓனர்ஸ் இஸ் ஆன் த எம்ப்ளாயர். லைக் டிடிஎஸ் யூ ஷுட் டிடெக்ட் இட். அண்ட் இப்போ 10 வருஷம் முன்னாடியே அப்போது வந்து பியூரோக்ராட்லாம் சொன்னாங்க டெல்லியில், ரொம்ப குட் ஐடியா சார், வெரி குட் ஐடியா. இந்த வெரி குட் ஐடியா அப்படின்னாலே எனக்கு ஒரே வந்துடும். ஏன்னா அது ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். ரொம்ப நல்ல ஐடியா சார், ரொம்ப பிரமாதம் சார்மோ, அது வாங்கி மடித்து அது எங்கேயோ போயிடும். ஸோ அது அப்புறம் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, லோன் எல்லாம் திருப்பி தரது இல்லைன்னு. அதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ப்ராப்பராக வச்சுருந்தா தானே திருப்பி தருவாங்க. அது இன்னொன்று என்னென்னா, அது வேறு பெரிய இது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அந்த காலத்தில் வந்து 500 ரூபா தந்தாங்க ஒரு வருஷத்துக்கு. நான் காலேஜ் படிக்கிற போது ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா கவர்மெண்ட் தரும் ஆஸ் அ மெரிட் ஸ்காலர்ஷிப். அது ஆனால் ரிட்டர்ன் பண்ணோம் 3 வருஷத்துக்கு 1500 ரூபா. நான் வந்து சென்னையில் லைலா காலேஜில் படிச்சுன்றது போது 1500 ரூபா கொடுத்தா வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் ஊரை விட்டு போயிட்டேன் வெளியூருக்கு படிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அதில் ஒரு ரூல் இருந்தது, 10 வருஷம் நீ வாத்தியார் வேலை பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் 1/10 ரிடக்ஷன் ஆகி த அமௌண்ட் வில் பி ரிட்டன் ஆஃப் பை த கவர்மெண்ட். நான் ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துருப்பேன். திடீர்னு ஒரு நாளுக்கு ஒரு லெட்டர் வந்துடுது, நீ வாங்கின லோனை திருப்பி தரல, அதனால் வட்டியுடன் திரும்பி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்துடுது. இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு போனேன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸு. என்னோடய கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்கார் இன்னைக்கு, அதை 3 விஷயம் பண்ணக்கூடாது லைஃப்லன்னு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத, சர்க்கார் ஆஃபீஸ்க்குள்ளே போகாத, கோர்ட்டுக்கு போகாது. இது 3 நீ பண்ணேன்னா நீ லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா சர்க்கார் ஆஃபீஸ்க்கு போகாது. அப்படியே போனாலும் லோவஸ்ட்டு எவன் இருக்கானோ சர்க்கார் ஆஃபீஸில் அவன்கிட்ட பவ்யமாக நடந்துக்கும். ஏன்னா அவன் தான் மேக்ஸிமம் பவர் இருக்கிறோம். அந்த பெரிய இது செக்ரட்டரி போய் பார்த்துக்கோங்க சார்மாவும் திருப்பி அவன்கிட்ட இவன்கிட்ட தான் வந்தானோ நீ. அதனால் சர்க்கார் ஆஃபீஸ்க்கு போகாது. நான் என்ன பண்ணுறது, போய் தான் போனேன். அவன் வந்து நீ இப்போ கொடுக்கணும் சார். நான் 4 வருஷம் வேலை பார்த்துட்டேன், 1/4 அதெல்லாம் கிடையாது சார், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நீங்கள் வாங்கலை. கடவுளே நான் எனக்கு வாண்டாம்பான்னு சொல்லிட்டு நான் தான் வெளியூர் போனேன், அங்கே கொடுத்துட்டாங்க, நீங்கள் வாங்கலை, அவ்வளோதான் சார் முக்கியம். நீங்கள் அமௌண்ட்டு ஃபுல், சரி நான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். அவன் வந்து நான் காஃபி சாப்பிட போகிறேன்னு ஏதோ போயிட்டான். அங்கே இன்னொரு லேடி இருந்தா, அவள் சொன்னான், இது சார் இதை கம்ப்யூட் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ தரணும்னு. நான் பண்ணி தந்துடுறேம்மா, நான் வந்து ஃபைனான்ஸ் ப்ரொஃபஸர், என்கிட்ட வந்து கால்குலேட்டரும் இருக்கு. நீங்கள் பண்ணி தந்தால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது டீ காஃபிக்கு ஏதாவது தரணும் சார். ரொம்ப போச்சு, இது நான் திருப்பி பணத்தை தரத்துக்கு ஐ எம் ரிட்டர்னிங் த மணி, ஐ எம் நாட் ஆஸ்கிங் ஃபார். இல்லை சார், நீங்கள் அது பாருங்கள், அந்த 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 வாசப்படி தாண்டி உள்ளே வந்துட்டீங்க, ஸோ இங்கே ஏதாவது கொடுத்துட்டு தான் போகணும், இல்லாட்டா முடியாதுன்னு. அப்படியே தான் நடந்ததுங்க. ஸோ அதனால் இது ஒரு வேடிக்கை என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட் லோனுங்கிறது பெரிய இது எல்லா ஊர்லேயும், நம்ம ஊர்லேயும் இது வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் ஆட்டோ லோன், அதுவும் நம்ம ஊர்லேயும் வளர்ந்துட்டுருக்கு. ஆட்டோ லோன்னா இந்த காருக்கு, இந்த ஸ்கூட்டருக்கு. அப்புறம் கிரெடிட் கார்டு, அது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக வளரல, பட் இங்கே ஸ்லோலி கம்மிங் அப் இங்கேயும். ஆமாம், வி ஆர் எக்ஸாக்ட்லி இமிட்டேட்டிங் ஆர் ஃபாலோயிங் த சேம் பேட்டர்ன் ஆஸ் இன் த வெஸ்ட். அங்கே ஊரில் எவ்ரிதிங் இஸ் கிரெடிட் கார்டு தான், நத்திங் இஸ் வித்தவுட் கிரெடிட் கார்டு. எவ்ரி வாட் யூ கால் யுவர் ஊம் டு டூம்னு சொல்லுவாங்க, அதான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு கார்டு இல்லை, 7 கார்டு. ஆவரேஜ் அமெரிக்கன் இது ஃபேமிலி சைஸோட கார்டு சைஸ் இஸ் மச் பிகர். 7-8 கார்டு வச்சுருப்போம். ஏன்னா ஒரு கார்டில் வந்து ஒன்று வெளியில் துரத்திடுவோம், அந்த இன்னொரு கார்டை வாங்கி இந்த கார்டு துரத்தின கார்டுக்கு அது காம்பன்சேட் பண்ணுவான், அதுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். இந்த மாதிரியே போயின்னு இருக்கும் அது. ஸோ தட் இஸ் ஹவ் த சிஸ்டம் டேக்ஸ் கேர். அவங்களோட மேஜர் க்ரைசிஸ் பாயிண்ட் என்னென்னா இதான், பர்த் அவுட் சைடு மேரேஜ். ஃபேமிலியை கொலாப்ஸ் ஆகிடுது சார். த ஃபேமிலி ஆஸ் அ யூனிட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ட் ஹஸ் கொலாப்ஸ்ட்.
அண்ட் தட் இஸ் த மேஜர் இஷ்யூ இன் யூரோப் அண்ட் யூஎஸ். இந்தியாவில் அதை பற்றி யாரும் பேசுகிறது கூட இல்லை. இந்த அங்கே ஊரில் நீங்கள் போனீங்கன்னா மத்தியானம் ரேடியோ டாக்கு, டிஸ்கஷன், செமினார் எல்லாம் இதை பற்றி. இது எப்படி, இஃப் யூ 22 பர்த் அவுட் சைடு வெட்லாக் வந்து யூஎஸில் 40%. 100 குழந்தைகள் பிறந்ததுன்னா 40 குழந்தைகள் அவுட் சைடு மேரேஜ். அண்ட் 31 வயசு கம்மியாக இருக்கிறவங்க 60%. அதில் இன்னொரு விஷயம் வேடிக்கை என்னென்னா 10லேருந்து 19 வயசு இருக்கிறவங்க 13% பர்த் அவுட் சைட் மேரேஜ். ப்ராக்டிக்கலி தட் இஸ் சைல்டு மேரேஜ், சில்ட்ரன் கிவிங் பர்த் டு சில்ட்ரன். நம்ம ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ சத்தீஸ்கர்லையோ எங்கேயோ ஒரு சைல்டு மேரேஜ் நடந்தால் அது அப்படியே எல்லா 600 டிவி சேனலும் கேரி பண்ணி நாளை காத்தாலேயே எல்லா சில்ட்ரனும் ஆர் கோயிங் டு கெட் மேரீட் இன் இண்டியாங்கிற மாதிரி அது ப்ரீஸாக பண்ணுறாங்க. அந்த ஊரில் 13% சைல்டு. அந்த ஊரில் வந்து நேஷ்னல் இது கிடையாது, ரூல். இங்கே மாதிரி 18 வயசு 21 வயசு இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரூல். சில ஸ்டேட்டு வந்து ரூலே கிடையாது. 9 வயசு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணி ஏதாவது பண்ணேன்னா அது ஒன்றும் தட்ஸ் நாட் அ க்ரைம் ஆர் எனிதிங். இதில் பிளாக்ஸ் வந்து 70%. 70% ஆஃப் த சில்ட்ரன் பார்ன் டு பிளாக்ஸ் ஆர் அவுட் ஆஃப் வெட்லாக். இந்த அவுட் ஆஃப் வெட்லாக்குங்கிறது வந்து ஒரு வேடிக்கை என்னென்னா, நான் ஸ்கூலில் படிக்கிற போது இவங்களெல்லாம் வந்து பேச்சில் சொல்கிற போது அந்த வார்த்தை வந்து பாஸ்டர்ன் தான் சொல்லுவோம், அவுட் ஆஃப் வெட்லாக் குழந்தைகள். இப்போ அது வந்து அங்கே சொல்கிறதில்ல, இட்ஸ் அ நியூ நார்மல் அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து டெர்மினாலஜி மாற்றிடுறது. அவுட் ஆஃப் வெட்லாக் வந்து நியூ நார்மல். நியூஸ் சொல்கிறா 10 வருஷம் கழிச்சு ஒரு கிளாஸில் வந்து உங்கள் அப்பா பேர் உனக்கு தெரியுமான்னு சொன்னால், ஒரு பையன் தெரியும்னு சொன்னால் எல்லோரும் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு. தட் இஸ் த டைப் ஆஃப் அ சிச்சுவேஷன் டுடே தேர். ஒன்று எல்லோரும் knows his father's நேம்னு எல்லோரும் அவனை பெருசாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் வாட் த கிரைசிஸ் ஆஃப் த பிளாக்ஸ் இன் யூஎஸ் இஸ். திஸ் இஸ் த கிரைசிஸ். என்ன ஆகிடுறது, லார்ஜ் நம்பர் ஆஃப் தம் ஆர் brought up by single mother. சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிங்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி, சிங்கிள் மதர் ஃபேமிலி. 90% of the single parent family, single mother. So 2, 3 children, 4 children, the single mother has to struggle hard in order to bring up. And most of their children, very unfortunate, அவங்க வந்து இந்த கேங்ஸோட சேர்றது, இந்த ட்ரக்ஸில் போகிறது, ஆர்ம்ஸ் இது எல்லாத்துலேயும் போய் almost all illegal activities and they do, and then they become they don't study. They are not, because the mother is not able to control them completely. Whether one likes it or not, all over the world வந்து father is a controlling variable. When the child is very young, அப்பா வந்தால் சொல்லிவிடுவேன், ஃபாதர் கம்ஸ் ஐ வில் டெல் ஹிம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பயப்படுறான், ஏதோ அப்பா வந்தால் ஏதோ பண்ணிட போகிறாரு. he thinks that அப்பா இஸ் த கண்ட்ரோல் இன் த ஃபேமிலி. வளர்கிற போது வளர்ந்தவொன்னே தெரிஞ்சிடும் அவனுக்கு அது வந்து யார் ரியல் கண்ட்ரோல் இந்த ஃபேமிலின்னு. நான் சொல்கிறது ரொம்ப சின்ன வயசில். அப்போது வந்து ஃபாதர் இல்லாத ஃபேமிலிஸ் எல்லாம் ஆர் சஃபரிங். ஆல் ஆஃப் தம் ஆர் ஹேவிங் ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அண்ட் தர் சில்ட்ரன் ஆர் நாட் கோயிங் டு ஸ்கூல் ஆர் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி அங்கே நிறைய கில்டு இருக்குது எக்கச்சக்கமாக யூஎஸில் யூரோப்பில். 1960-70 அங்கே அட்மிஷனே கிடைக்காது. எல்லோரும் வந்து ஸ்கூல் முடித்தோடனே ஏதாவது ஒன்றில் சேர்ந்து they would like to become fitter, plumber, carpenter, ஏதாவது ஒன்றுக்கு போகணுன்னு போயிடுவாங்க. காலேஜுக்கு போகணுன்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ அந்த கில்டெல்லாம் வந்து கூப்பிடுறது. there is not enough type of student joining the guild. That is because there is no social pressure, there is no family pressure. There is most of the time after school the higher education is due to family, community and extended family and social pressure. ஏன்னா ஐயோ உங்கள் பையன் ஜெய் படிக்கலையா, ஐயோ போகலையா, அது கிடைக்கலையா, இதுலையா ட்ரை பண்ணலாமே, பிட்ஸும் கிடைக்கலையா போச்சு அப்படிம்பாங்க. அது ஏதோ பெரிய கிரைசிஸ் மாதிரி. அது அந்த ப்ரெஷர் தான் வந்து மேக் பீப்புள் டு ஸ்டடி சம்திங். இட் இஸ் ஆல்வேஸ் ரிக்வயர்ட் டு ஹாவ் சம் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கூலிங். ஸோ அது இல்லைன்னா those countries are feeling that, and various other countries you can see there the percentage of thing according to official figure 50%. UKல வந்து out of wedlock, Denmarkல 52%. இந்த மாதிரி India and China or Japan are all on the lower side still.
ஸ்டில் மேரேஜ் as an institution is recognized in these countries. அதை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு திஸ் ஃபேமிலி சிஸ்டம் ஷுட் பி ரிமூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வரலாம். அப்புறம் அங்கே வந்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. யூத்துனா வந்து அந்த ஊரில் 16லேருந்து 24 வரைக்கும் வெரி ரிகரஸ். ஏன்னா நம்ம ஊரில் வந்து 55 யூத் லீடருங்கிறாங்க, 70 கூட யூத்து சாருங்கிறான், நீங்கள் கூட யூத்துங்கிறான் தான் எங்கிட்ட என்னை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இல்லை இங்கே வந்து ஒரு இதுவே ஃப்ளெக்ஸி, இங்கே ரொம்ப டிஃபைன்டு யூத்தே கிடையாது இங்கே எல்லோரும். ஸோ அதனால் அந்த ஊரில் வந்து யூத்துனா 16லேருந்து 24 இருக்குது. நீங்கள் பார்க்கலாங்க, ஸ்பெயின், கிரீஸ், போர்ச்சுகல், இட்டாலி எல்லாத்துலேயுமே தி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் வெரி ஹை. இட்ஸ் அபவுட் 20%, 32%. இந்த யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் சார் நீங்கள் ஒரி பண்ணோன்னா அவன் தான் வந்து ரோட்டில் வந்து கல்லறிவோம், கலாட்டா பண்ணுவாங்க. இப்போ 55 வயசில் ஒருத்தன் அன்எம்ப்ளாய்டுனா அவன் என்ன பண்ண போகிறான்? சர்ச்சுக்கு போவோம், இல்லாட்டா கோயில் போவோம், உட்காந்து இல்லாட்டா வீட்டில் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். குட்டி வயசில் இருக்கிறவங்க வந்து தே வில் பி மச் மோர். ஸோ திஸ் இஸ் அனதர் சோஷியல் இஷ்யூ தேர், டென்ஷன். இந்த பிக் கம்பெனி நான் சொன்னேன், இந்த குட்டி குட்டி ஃபேமிலிஸ்லாம் எப்படி வளர்ந்ததுன்னா, இந்த பிக் கம்பெனிஸ் வாண்ட் ஸ்மால் ஃபேமிலிஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த பிக் கார்ப்பரேட்ஸ் இருக்காங்களே உலகத்தில், இந்தியாவில் இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த ஃபேமிலி சைஸை வந்து ரிடியூஸ் பண்ணும். அப்போ தான் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ 10 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் படுத்தினா அது காட்ரேஜ்காரனுக்கு பிடிக்காது. அது 5 ஃபேமிலி ஆனால் 2 பேர், அப்போ 5 ஃப்ரிட்ஜ் வைக்கலாம், 5 வாஷிங் மிஷின் வைக்கலாம். ஸோ இதை வச்சுன்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின்ட் ஃபேமிலியை டெமாலிஷ் பண்ணாங்க. த்ரூ அவுட் 70, 80 நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஹாப்பி ஃபேமிலின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. ஹாப்பி ஃபேமிலி யார்? ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 2 சில்ட்ரன், ஒரு நாய் பலூனில் வச்சுண்டு. ஹாப்பி ஃபேமிலியில் மதர்ன்லாம் இருக்க மாட்டாங்க, சிஸ்டர்ன்லாம் இருக்க மாட்டாங்க, பிரதர்ன்லாம் அதெல்லாம் கூடவே கூடாது. ஹாப்பி ஃபேமிலியில் 2 பேர். ஸோ அந்த ஃபேமிலி சைஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணி 22 மில்லியன் இது ஃப்ளாட்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் விற்றுருக்கு லாஸ்ட்டு 15 இயர்ஸ். எல்லா ஜாயின்ட் ஃபேமிலியும் போயிடுது எல்லா இடத்துலையும். ஸோ அது வந்து அதுலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுது. அப்புறம் நியூக்ளியர் ஃபேமிலி வந்து புரோட்டான் ஃபேமிலி ஆகிட்டு இருக்கு. இப்போது சிங்கிள் பேரண்ட் என்ன, 2 பேரண்ட் எதுக்கு சார், ஒரு பேரண்ட் பொறுமை, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி அது வந்துட்டுருக்கு. அதாவது இப்போ என்னென்னா ரொம்ப வேடிக்கையாகிட்டு இருக்கு பாருங்கள் உலகமே. சில யூனிவர்சிட்டியில் வந்து அப்பா அம்மா 2 பேர் இருந்தால் அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி ஆகிடுது. யூ ஆர் அ ப்ரிவிலேஜ்டு சைல்டுங்கிறாங்க. அவனுக்கு வந்து அட்மிஷன் போது வந்து கம்மி. நீ வந்து ஒரு பேரண்ட் இருக்கிற சைல்டு வந்து இஸ் மச் மோர் லெஸ் ப்ரிவிலேஜ் கம்பேர்ட் டு ஃபேமிலி வித் 2 பேரண்ட்ஸ் சிங்கிள். அதனால் ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி கிரேசி இஸ் ஹேப்பனிங் தேர். த ஹோல் திங் இஸ் கோயிங் ஆன் அ டாஸ் ஆக்சுவலி. இப்போ புதுசாக கலிஃபோர்னியாவில் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. The boy or girl, whatever, that person can decide at 15 years whether he wants to be a boy or girl. It's a terrible type of a situation. 15 வயசு 16 வயசு 15 வயசில் அவன் வந்து சடால்னு the male boy wants to think that he is a girl, he can get operated and other thing. And so 15 yearsல ஒரு ஆப்ஷனும் about this privilege மாதிரி இது. It's creating chaos in the community. ஸோ அவங்க குறைச்சி இப்போது சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலின்னு வந்து. பட் தட் இஸ் நாட் அ வெரி வயபிள் சிஸ்டம். இப்போ என்னென்னா ஒரு சொசைட்டினா யூ ரிக்வயர் சம் பில்டிங் பிளாக்ஸ். ஒன் ஆஃப் த பில்டிங் பிளாக் இஸ் ஃபேமிலி. அதுலேருந்து வந்து யூ ஹாவ் அ கம்யூனிட்டி, தென் யூ ஹாவ் அ ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அண்ட் தென் மோர். இப்போ அதுவே போயிடுச்சுன்னா ஸோ தட் இஸ் த அப்போது நியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலியை அவங்க க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. இந்த எல்ஜிபிடிக்யூன்னு இப்போ வருது எல்லாம், யூ மே ஆல்சோ பி ஹியரிங் அபவுட் இட். அது வந்ததுன்னா அது வந்து ஃபேமிலி ஆக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. லைக் 2 men ஃபேமிலி, 2 women ஃபேமிலி, சம் மெத்தட் வி கேன் அடாப்ட் டு. தே வாண்ட் டு பிரிங் பேக் தட் பில்டிங் பிளாக் சிஸ்டம்
Otherwise it will not sustain. You cannot have individuals alone everywhere. So this is what, and the same type of thing in India also is propagated, that என்னது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள்ங்கிறோம், அதுதான் முக்கியங்கிறோம். அது திருமணமே என்னென்ன புரியல, என்ன எதுக்காக, என்ன அது என்ன எல்லாமே கமசமானு போக வேண்டியது தான், எப்படியாவது அது பேச தெரியணும் நல்லா, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வி ஆர் எக்ஸாக்ட்லி ஃபாலோயிங் த சிமிலர் டைப் ஆஃப் அ மாடல். இஃப் நாட் நவ், இப்போ நம்ம சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏக்தா கபூர் அந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சேம் திங். இந்த சிஸ்டரின்லாம் மதரின்லாம் இருக்கக்கூடாது, அவங்களெலாம் இருந்தால் போயிடுது. அது அப்ரோச் ஆஃப் த சீரியல் இஸ் அவங்களெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு, அது இப்போது யங்கர் கேர்ள்ஸ், இப்போது ரீசெண்டாக ஒரு பொண்ணு சொல்கிறா, ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸஸ் லக்கேஜ்னு. என்னம்மா எக்ஸஸ் லக்கேஜ்னால் என்னென்னா மாமியார் மாமனாரே கூடாதுங்கிறாவும். நான் சொன்னேன் ஆர்ஃபனேஜில் போய் பையனை பிடி, அப்போ தான் பெஸ்ட்டு. அது மாதிரி இது ஸ்டார்டிங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ தட் இஸ் த வாட் இஸ் த அப்ரோச் வி ஆர் எக்ஸாக்ட்லி ஃபாலோயிங். ஸோ சூனர் ஆர் லேட்டர் வி வில் பி தேர், ஐ எம் ஷூர். அது தவிர மூணாவது கிரைசிஸ் அவளுக்கு, they are flooded by the refugees. யூரோப்பில் 10,000 ரெஃப்யூஜி தினம் வராங்க. they are not migrant, they are invaders actually, if you ask me. அதில் நிறைய பேர் போட்டில் வராங்க, போட்டு கவுந்துடுறது, செத்து போய்ட்றாங்க. And number of people who died in the boats who come illegally is more than number of people who died in the Second World War. In the last 10 years if you take. Every day from where North Europe, with all these conflict zones of Middle East, அப்புறம் Afghanistan, even Pakistan, all these countries, people are heading to Europe. And யூரோப்பில் போயிட்டேன்னா அவங்க சில கண்ட்ரிஸ் எக்ஸஸாக வசதியெல்லாம் பண்ணி தராங்க, இருக்கிறதுக்கு இடம், அப்புறம் ஒரு கிராட்டிஸ் மாதிரி ஒரு $200 ஃப்ரீ, அப்புறம் ஹெல்த் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பெட்டர் டு கோ டு யூரோப். அண்ட் இன் மெனி ஆஃப் தீஸ் 90% ஆஃப் தம் பிலாங் டு த இஸ்லாமிக் ஃபெய்த். ஸோ திஸ் இஸ் அனதர் மேஜர் கான்ஃப்ளிக்ட் ஏரியா இன் யூரோப். யூரோப்பில் there is a huge amount of opposition which is developing for having all these migrants and other things. And they say, when you are belonging to that faith, why don't you go to countries which believe in that, like a Middle East country. But none of those countries are interested in taking any of these people. They say nothing doing, you go towards Europe. And இதில் கேங்ஸ் எல்லாம் வராங்க, புரோக்கர்ஸு, $8,000 $4,000 கொடுத்து போட்டில் ஏறிடுறாங்க, கொண்டு இங்கே சேர்த்துடுறாங்க. இட்டாலி இஸ் சஃபரிங் அ லாட். ஒரு ஐலண்ட் ஆஃப் இட்டாலி, லெம்படூசான், அந்த ஐலண்டோட பாப்புலேஷனே 3,000 அதில் ஒரு 18,000 20,000 ரெஃப்யூஜிஸ் உள்ளே தங்குறாங்க. அங்கே என்னென்னா இன்னொன்று, சம் ஆஃப் யூ வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் இட், ஐ எம் ஷூர். யூ ஹாவ் தட் ஷென்சன் வீசா. ஒரு கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு எப்படியாவது அங்கே பேப்பர் கிடச்சிடுதுன்னா யூ கேன் ட்ராவல் ஆல் ஓவர் யூரோப். ஸோ தட் இஸ் த பிரச்சனை. பட் மெனி ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் அன்ஸ்கில்டு. தட் இஸ் அனதர் worst part of the story which we should remember. And 2000 இது ஐரணின்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது, 2000 ஜெர்மன் மினிஸ்டர் brought a scheme that we will bring from India with a green card type of facility, something like he told 2 million people, 2 million 20 lakh people we will bring, and they will work here for 5 years and we will send them back. This was in 2000. After our effort in Y2K, if some of you may remember or heard about it, we did remarkable job in settling that issue in technology. So but there is another Bavariaல Christian Democratic Union இருக்கு. அந்த ஊரில் Christian Democratic Union, Christian Socialist Union பேர் வச்சுட்டு பார்ட்டிலாம் இருக்குது. தேர் ஆல் செக்குலர் பார்ட்டிஸ்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரில. எனியோ அவர் கொடி பிடிச்சிட்டார். இண்டர் இந்த நம்ம ஊர் கிண்டர்லாம் வேலை இல்லாத போய்டுன்னு. ஸோ அந்த ஸ்கீமே ட்ராப் பண்ணிட்டாங்க. அவர் எலெக்ஷன்லேயும் தோற்று போயிட்டார் அந்த சான்சலர். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ he wanted to bring people who are having skills, who can occupy positions and other. But later this was encouraged
migration without adequate amount of skills. So this is not going to end well. This is going to be a catastrophic thing for Europe. That they also recognize now. So many of the European parties, immediately they are classified as far right. The terminological issue. Right parties have become far right. So அவங்கெல்லாம் வந்து இவங்க உள்ளே வரக்கூடாது, வந்தவங்கெல்லாம் திருப்பி அனுப்பணும். And same thing in US from the Latin American countries. Trump is telling the day if he wins, if he takes oath, that day he will send back all the illegal immigrants to the respective countries. And that will number anywhere between 4 million to 5 million in US. So that is another major crisis facing them. And population is significantly reducing. Europe had, believe me, 1/4 of the world population. First world warla. 100 பேர் இருந்தால் 25 பேர் யூரோப்பியன்ஸ். அப்புறம் வந்து இட் ஸ்டார்டட் டிக்ளைனிங். இப்போ டுடே தேர் இஸ் ஒன்லி 10% அண்ட் இட் இஸ் கோயிங் டு பிகம் 2%. Europe is disappearing from the world map. Except all these illegal migrants go and settle there, there is not going to be a white Europe. And many towns in Europe, you see in England and Spain and Italy, France, many towns if you go, you will not find much of white people. It's all flooded with these people whom we are telling about, North Africans and people from Middle East and people from Afghanistan, and these people are the predominant group in. And France, they say their percentage is officially 12%, but many places they say it is 20 to 25% minimum. And Sweden, a lot of these places, the cities have been given up. They are called no-go areas. They say we will have Jamaat, we will settle our own issues, you don't come inside. Britain is burning for the last 2 days. You might have read it in the paper or seen, because one of the Bangladeshi boys was shot because he was having some problem with a young girl. Anyhow, these people say we would have settled it. Why did you come? You come now, the British government. So there is a big problem there. Along with this, of course, Japan and Korea. Japan is one country which is significantly having the population problem. It is shrinking. Not rate of growth is not declining. Actually, it is shrinking. So it's a very, very. I was also a member of their aging council. I don't know why they put me there. Maybe because I am getting aged. God knows. I used to visit Narita, this Tokyo. And I told them nothing will happen. They don't want migration. They are not very happy about having any migrants. Their reproductive rate is less than 1. Their women don't want to get married. If they get married, they don't want to have any children. So where is the solution for you? So I told after 20-30 years, Japan will be, it's called an endangered society. Japanese has to be kept in a museum in a glass case, and everybody can say he is the Japanese. You know that, and that's a type of a position. Japanese companies are doing well. Don't confuse between Japanese country and company. Japanese companies are doing well because they are spread all over the world. The market is not inside Japan, but it is outside. Okay? And so all these put together, Britain has left Europe. Many of you would be knowing about it. Trump's more or less, if he wins, he will come out of all these global organizations. He doesn't believe in all this, what one can call United Nations and WHO and all this. He says individual countries should flourish. Europe is in turmoil. In the next 5 years, mark my word, this, on the auspicious Saturday, Europe will have a civil war. It's getting on in that thing. China trying to lead a new globalization, but other countries are not agreeing for that as of now. And a war between radical Islam and West. It's obvious now. Everybody is Le Pen in Paris, France, who won the largest number of seats, and Alternate for Democracy in Germany.
And so the German, see, there is an alliance between leftist and Islamist. It's a very interesting thing in Europe. So the German government, which is controlled by leftists, they have banned the new paper of the rightist. So, and then they have put all the rightist related people inside jail and calling them extreme right. So this is a very interesting thing developing there. Rise of right wing in Europe. And all these rightists are called extreme rightist, fascist and other thing. It's a mudslinging on both sides which is taking place. Let's come to our system. Already we have spent enough on Europe. Phase 1 we can call it Nehru era, between 50 and 90. Almost all of them are government industries during that period. பாம்பே பிளான்னு ஒன்று வந்தது 1949. பாம்பே பிளான் வாஸ் created by those days Tatas and Birlas and other various other industrial group. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கிட்ட பணம்லாம் கிடையாது, நம்ம கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து எதையும் வாங்கவும் முடியாது, நம்ம நிலைமை நல்லா இல்லை, அரசாங்கம் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். யார்? இண்டஸ்ட்ரியலிஸ்டே அப்போ சொன்னாங்க. அப்புறம் ஆவடி காங்கிரஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, 1955. காமராஜர் பிளேட் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தட். அப்போ வந்து வி டிக்ளேர்ட் சோஷலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சோஷலிஸ்ட் சொசைட்டின்னு பண்ணணும்னு நேரு சொன்னார். பட் அதர் பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி. சோஷலிஸ்ட் சொசைட்டினா அப்படியே நம்ம ரஷ்யா கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ சோஷலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி இந்த மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது, அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அக்ரிகல்ச்சர் வாஸ் நாட் டச்டு. ஃபார் இன்ஸ்டன்ட் யாருமே, ஸ்டாலின் வந்து, நான் சொல்கிற ஸ்டாலின், ரஷ்யா ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் அக்ரிகல்ச்சரையும் தேசியமயமாக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் வந்தது. அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, மகளன் ஆபீஸ் என்னோட வாத்தியாராக இருந்தார் அவர் தான் ரெண்டாவது செகண்ட் 5-year பிளான் கொண்டு வந்தது. அப்போ வந்து எல்லா உலக நாடுகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜெர்மன், யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ், எங்கேயும் எங்கே கோல் இருக்கோ, எங்கே இது இருக்கோ, ஸ்டீல், அது கனிவளம் இருக்கோ, அங்கே தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு. தே ஆர் கால்டு ரஸ்ட் பெல்ட் ஆர் கோல் பெல்ட் ஆர் வாட் எவர். நம்ம ஊரில் ஒரு வேடிக்கை பார்த்திங்கன்னா, எங்கே கோல் இருக்கோ, எங்கே ஸ்டீலுக்கு வேண்டியது இருக்கோ, அங்கே இண்டஸ்ட்ரியே வளரல. அந்த இடம் எல்லாமே அதே லெவலில் இருக்குது. இது ஒரு வேடிக்கை. இது என்னோட அமெரிக்கன் ப்ரொஃபஸர் இதை பற்றி கேட்டார், ஏன் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க ஊரில் வந்து ரஸ்ட் பெல்ட், கோல் பெல்ட்டுன்னு எல்லாருமே தெரியும். அதை சுற்றி தான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்தது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல், வேரியஸ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்டு. அதுனா அப்போ இதுக்கு காரணம் இவங்க தான், நேரு அண்ட் மகளனார். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சவுத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. சவுத்தில் ஒன்றுமே கிடையாது. லெட்ஸ் பி வெரி ஃப்ராங்க் அபவுட் இட். சவுத்தில் வந்து இந்த நெய்வேலி நிலக்கரி மாத்திரம் உண்டு. அது தவிர வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், எதுகை மனையோடு நாங்கள் பேசுவோம் நல்லா எல்லா இடத்துலையும். அது பிரயோஜனம் இல்லைப்பா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ தே டெலிபரேட்லி கிரியேட்டட் திஸ் ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன். அப்படின்னா என்னென்னா, இந்த தன்பாதில் உற்பத்தி பண்ணுற, ஜார்க்கண்டில் உற்பத்தி பண்ணுற கோல் ஒரு பேச்சுக்கு 1 கிலோ என்ன விலையோ, அந்த பிட் ஹெட்டில் இந்த கோல் வெளியில் வருது, அதே விலைக்கு பெங்களூர்லேயும் சென்னையிலையும் விற்கணும். புரிஞ்சுதா? ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன்னா அதான். வெரி சிம்பிள். உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இது கிடையாது. அட்வான்டேஜ் எப்போதுமே ப்ரொடியூஸ் பண்ணுறவன்ட்டு இருக்கும். அங்கே தான் வந்து தொழிற்சாலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்து ரிவர்ஸில் பண்ணி, எதுக்குன்னா சவுத்தில் அப்போ ஒன்றுமே வர முடியாது. இல்லட்டா அப்சல்யூட்லி நத்திங் கேன் கம் இன் சவுத் பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி. ஸோ அதுக்காக வந்து இது வந்து ஒரு சுதந்திரம் அடைஞ்சவுடனே ஒரு யூனிஃபைடு அப்ரோச் டுவர்ட்ஸ் த கண்ட்ரி எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நேரு சொன்னார். எல்லாம் அதுக்கப்புறம் தான் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த பிஹெச்இஎல், பிஎஸ்என்எல், பிஏ, எல்லா இந்துஸ்தான் எல்லாமே வந்து ஹைதராபாத், பெங்களூர், தமிழ்நாடு இந்த ஏரியாவில் தான் வந்து இது ஒரு ரொம்ப இப்போ இன்ட்ரெஸ்டிங் திங். நார்த்து வளரவே இல்லை. ஆக்சுவலி இஃப் யூ லுக் அட் இட், சவுத் பயங்கரமாக வளர்ந்தது.
ஆனால் வந்து பேச்சு வந்து ரிவர்ஸு. வடக்கு வளர்கிறது, தெற்கு தெற்கு தேயல், தெற்கு வளர்ந்தது, வடக்கு வந்து ஆக்சுவலி தெரிஞ்சுது. ஸோ வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு த பிஹாரிஸ், ஒரிசா அண்ட் ஜார்க்கண்டீஸ் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் அவர் growth. அப்போது இந்த 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 ஃபேக்ட்ரி எல்லாம் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற போது காமராஜர் வாஸ் தி சீஃப் மினிஸ்டர், வெங்கட்ராமன் வாஸ் தி இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். With the advice of other people, they created large number of industrial training institute in the country, in Tamil Nadu, which was also done in Karnataka by, thanks to Nijalingappa. And all these kids went to ITI and learnt skills and joined those companies. This is something interesting. ஏன்னா திருச்சி சொல்லுவாங்க சில பேர், இங்கே அவ்வளோ படித்து அந்த குவாலிஃபைடு பீப்புள் இருந்ததுனால தான் அந்த கம்பெனி, இட்ஸ் அ ரிவர்ஸ். இந்த கம்பெனிலாம் இங்கே வந்தபோது திஸ் வாஸ் கிரியேட்டட் ஃபார் அஸ். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, த டெவலப்மெண்ட் ஆஃப் சவுத் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டியூ டு தி enormous amount of sacrifice done by the so-called Panipuri walas. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இது தெரியாத இந்த அவங்கள கத்தியெல்லாம் பிரயோஜனமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் இதை பற்றி என்னோட இன்னொரு ப்ரொஃபஸர் அசோக் மித்ரான், அவர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர், சிபிஎம்மில் கம்யூனிஸ்ட் அவர் வந்து ஜோதி பாசு கீழே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அவர் ஒரு புக்லெட் கொண்டு வந்தார், ஹவு திஸ் ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் இஸ் டேமேஜிங் ஸ்டேட்ஸ் லைக் பெங்கால், பீகார் அண்ட் அதர். அண்ட் அப்போ வந்து என்னென்னா அவங்க ஜோதி பாசு அவங்க லீடர்ஸ் எல்லாம் வந்து இதை ஒன்றும் பெருசாக பிரபலப்படுத்தாத, இது வந்து அனாவசியமாக இது கிடைக்கும். ராம் மனோகர் லோகியான்னு ஒரு லீடர் இருந்தார். நிறைய பேருக்கு, எத்தனை பேர் அவர் பேரை கேட்டிருக்கீங்க இங்கே? ஓ, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல. அவர் வந்து இவங்க இப்போது இருக்காங்களே இந்த முலாயம் சிங் யாதவ், லாலு யாதவ், அவங்களோட ஆசான் வந்து கற்பூரி தாக்கூர், அவரோட ஆசான் வந்து ராம் மனோகர் லோகியா. ராம் மனோகர் லோகியா தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே வந்து ஜாதியை வச்சு அரசியல் பண்ணணும்னு ஆரம்பித்தார். எல்லா இடத்துலையும் அவர் தான் ஓப்பனாக. அவர் வந்து கம்யூனிஸ்ட்டை சொன்னார், நீங்கள் வந்து ஏழை பணக்காரன் பேசி பிரயோஜனம் இல்லை, இந்த ஊரில் நம்மளுக்கு இருக்க வேண்டியது இதை வச்சுருந்தான் நம்ம மொபிலைசேஷன் மூலம் பண்ணணும். எதையும் அவர்கிட்ட போய் சில ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த காலத்தில், என்ன சார் எல்லாம் சவுத்துக்கே போயின்னு இருக்கு, இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் அலகாபாத்லேருந்து தந்தவர். இத்தனைக்கும் வந்து 5 பிரைம் மினிஸ்டர் யூபியிலேருந்து, ஃபஸ்ட்டு நேருலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரைம் மினிஸ்டரும் மொரார்ஜி தேசாய் வரைக்கும் எல்லோரும் யூபியிலேருந்து. சார் நம்ம ஊருக்கு ஒன்றுமே வரதில்லை, பெரிய பெரிய தொழிற்சாலை எல்லாம் அங்கே போயின்னு இருக்கு. அவர் சொன்னார், கியா ஃபரக் படுத்தா, என்ன பெரிய விஷயம் அது. இந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கு ஒரு லீடர் இன்றைக்கி இந்தியாவில் கிடையாது. எந்த ரீஜியனை பற்றியும் அவங்க வளர்ந்தா என்ன, அவங்க வளர்ந்தா நம்ம வளர்கிற மாதிரி தானே சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது இன்றைக்கி. அவர் வந்து இத்தனைக்கும் சோஷலிஸ்ட்டு. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. நம்ம பெரிய மனப்பான்மையுடைய பொருள் என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்திருக்காங்க நம்மள்கிட்ட. எனியும் அப்போ வந்து எக்கானமி வந்து 4% தான் வளர்ந்து வருஷத்துக்கு. அது வந்து இந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு லெஃப்ட் எக்கானமிஸ்ட் அவங்க வந்து பிரமாதம். இந்த லெஃப்டிஸ்ட் ஒன்று என்ன சொன்னாலும் நான் வந்து ஒரு அவங்கள மாதிரி இந்த வேர்டு காயின் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இந்த எப்படி டெர்மினாலஜிக்கல் டெரரிஸ்ட்டு நான் சொல்லுவேன் இந்த லெஃப்டிஸ்ட்டை. தே ஆர் டெர்மினாலஜிக்கல் டெரரிஸ்ட். ஒன்றும் இல்லை, இந்த செக்குலருக்கு எதிர்ப்பு என்னென்னா, டக்குன்னு எச்சூரி வந்து கம்யூனல்லர். உலகம் முழுக்க செக்குலருக்கு எதிர்த்தது வந்து சேக்ரெட். எந்த ஊர்லேயும் போய் கேளுங்க நீங்கள், இங்கிலாண்டு, ஜெர்மனி, யூ ஆர் எய்தர் செக்குலர் ஆர் யூ ஆர் சேக்ரெட். நம்ம ஊரில் மாத்திரம் செக்குலருக்கு எதிர்த்து சேக்ரெட் இல்லை, கம்யூனல். ஸோ இது கம்யூனிஸ்ட் தான் ப்ராபகேட் பண்ணாங்க, அதை எல்லோரும் ஒத்துண்டாங்க. இப்போது எல்லா இடத்துலையும் இது ரொம்ப சகஜமாக யூஸ் படுத்துகிறாங்க. ஸோ இந்த 4% க்ரோத்துங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா நேருவியன் ரேட் ஆஃப் க்ரோத். இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் ஹிந்துஸ் ஆர் எனிதிங். இந்து ரேட் ஆஃப் க்ரோத்து என்ன, இந்துஸ் என்ன பண்ணாங்க. அப்போ இப்போது வந்து 7.5%, 8%, இது என்ன, இதுவும் இந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு தானே சொல்லணும். அதனால் இனியும் லைசன்ஸ் பர்மிட் கோட்டா ராஜாஜி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். அதுதான் வந்து ஜாஸ்தியாச்சு. அண்டு
அரசாங்கத்தில் கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் நிறைய என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்னி கூட 50லேருந்து 55 என்டர்பிரைசஸ் இருக்குது. இன்னும் பண்ணுறதில்ல. பால் விற்கிறது மாத்திரம் சில ஸ்டேட்டில் ஒழுங்காக நடந்துட்டுருக்கு. அது தவிர வேறு எல்லாமே லேண்டு நிறையா வச்சுருக்காங்க பயங்கரமாக. அண்ட் ஒவ்வொன்றிலையும் ஒரு எம்எல்ஏ ஆர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபெல்லோ அவன் ஒரு காரு, அதுக்கு மேலே ரெட் லைட்டு போட்டுட்டு பந்தாவோட ஊராக போகிறது பார்க்குறது என்னமோ. அது நார்த் ஈஸ்டில் நான் ஒரு ஸ்டடி பண்ணுற போது அசாமில் அங்கே ஒரு டீப் சி ஃபிஷ்ஷிங் கார்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கு. என்ன சார் சிஏ கிடையாதுங்க, இது என்ன டீப் சி ஃபிஷ்ஷிங் கார்பரேஷன் வேண்டி கிடக்குன்னு. இல்லை சார் நிறையா குளம்லாம் இருக்குங்க, அதனால் அப்போ ஃபிஷ்ஷிங் கார்பரேஷன் போடுங்க, டீப் சி போடாதீங்க. டீப் சி ஏன்னா அது வெளியூரில் எவனோ தான் எடுத்திருக்கான், அது அப்படியே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் போட்டு அப்படியே இந்த 50-55 என்டர்பிரைஸ் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதில் ஒரு பிரதோமான மொத்தமாக 980 என்னமோ இருக்குது ஸ்டேட் என்டர்பிரைசஸ். இதில் 500 என்டர்பிரைசஸ் 1914-15 அப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட்டே ப்ரிப்பேர் பண்ணல. பெரிய ஸ்கேண்டல் இது. எல்லோரும் பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்னா உடனே எல்லோரும் பப்ளிக் செக்டர்னால் பிஎஸ்என்எல், பிஹெச்இஎல் அதை பற்றியே தான் பேசுவேன்னு ஒழிய இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. 14-15 அப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட்டே இல்லை. நான் ஒரு எம்டிகிட்ட சொன்னேன் வேடிக்கையாக, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க போல இருக்குன்னு. அவர் என்னப்பா அதை விளையாடுறியா, நீங்கள் ஒன்றுமே இல்லை. என்ன சார் நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டே ப்ரிப்பேர் பண்ணலையாது, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா லாஸ் எப்படி தெரியும் சொல்லிட்டு போங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் முடியாது. ஏன்னா இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டுங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக இன்றைக்கி ஆரம்பிக்க முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த ப்ரீவியஸ் இயர்ஸ், ஸ்டார்டிங் இயர் பேலன்ஸ், அண்ட் தென் யூ வில் அண்ட் தென் ஸோ மெனி இயர்ஸ் இஃப் இட் ஹாஸ் நாட் பீன் டன். அவர் எம்டி அவர் சொல்கிறார், எனக்கு சார் 2 வருஷம் நான் இருப்பேன் இங்கே மேக்ஸிமம், அதுக்கு மேலே கிடையாது. அதில் போய் எதுக்கு சார் கையை வைக்கணும்? இப்போது அதில் இப்போது ஸ்டாக் எடுத்தேன்னா அது ஸ்டாக்கே இருக்காது. ஸோ அதனால் இதை எல்லாம் அப்படியே போட்டோம் சார். நான் இன்னொரு இடத்துல என்ன ஷிஃப்ட் பண்ணோன்னே நாங்கள் போய்டும். இதுக்கு நடுவில் வேலை வேறு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் அதில் உருவாருது. இந்த பெரிய இந்த ஸ்டேட் லெவல் என்டர்பிரைஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்கேம் இன் திஸ் கண்ட்ரி. இந்த 980க்கு மேலே இருக்கிற என்டர்பிரைஸ் இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல, இதை பற்றி யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. ரெண்டாவது ஃபேஸ் 2ன்னு சொல்லலாம். நம்ம பிவி நரசிம்மராவ் ஃபேஸ் 1990க்கு அப்புறம் இந்தியாவில் பெரிய மிக முக்கியமான பிரைம் மினிஸ்டர் யாருன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நரசிம்மராவ் தான், வேறு யாரும் இல்லை. அவர் நடத்தினது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காது தெரியாது. மெஜாரிட்டி கவர்மெண்ட் கூட கிடையாது. இடென்ட் அ மெஜாரிட்டி இன் த பார்லிமெண்ட். பட் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் ஹி டிட் தட் phenomenally well under of course எல்லாரும் மன்மோகன் சிங் was finance minister, but Narasimha Rao took the responsibility of all the decisions. Overnight லைசன்ஸே அபாலிஷ் பண்ணிட்டார். அவர் ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இனிமேல் லைசன்ஸே வாங்க வேண்டாம் எக்ஸப்ட் 1 or 2 மேஜர் கிரிட்டிக்கல் ஏரியாஸ் லைக் ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் அதர் திங். ஸ்கூட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறியா பண்ணிக்கோ, கார் பண்ணிக்கோ, உனக்கு நஷ்டம் வந்ததுன்னா நீ கஷ்டப்படு. அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டார். ரிமூவல் ஆர் கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸுங்கிற அந்த காலத்தில் பெரிய சுல்தான் ஆஃப் கேபிட்டல். அவர் டெல்லி போகிற போது எல்லோரும் பொக்கையெல்லாம் எடுத்துன்னு போய் அவர் கொடுத்து அவரை சந்தோஷமாக வச்சுருக்கணும். அவர் தான் சொல்லுவார் எத்தனை ரூபாய்க்கு நீ ஷேரை இஷ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில். இவர் நரசிம்மராவ் கூப்பிட்டு கேட்டார், அந்த நீ எதுக்கு இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஷேர் எதுக்கு டிசைட் பண்ணோம், அந்த மார்க்கெட் டிசைட் பண்ணிட்டோமே. ஐயோ அதெல்லாம் நடக்காது சார். ஏன் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் அபாலிஷே பண்ணிட்டார் அந்த டிபார்ட்மெண்ட்டையே. அப்போது பிசி காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அவர் சொன்னார், ஐயோ என்னெல்லாமோ நடக்க போகிறது, இதெல்லாம் தப்பு. ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் ஆகுது. ஒன்றும் ஆகலை. ஆக்சுவலி இந்துஸ்தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் எடிட்டோரியல்லாம் எழுதினாங்க, நரசிம்மராவ் இஸ் கிரியேட்டிங் கயாஸ் இந்த கண்ட்ரின்னு. ஒன்றும் நடக்கலை. மண்டே திருப்பியும் அதே மாதிரி தான் போயின்னு இருந்தது. ஸோ இ அபாலிஷ் லைசன்சிங், இ ரிடியூஸ் டேக்ஸ் ரேட்ஸ். நம்ம 90% டேக்ஸ் மார்ஜினல் டேக்ஸ் இருந்தது, நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்கும். அது 97% இருந்தது ஒரு தூரம், 98% ஒரு தூரம் வந்தது. அப்புறம் 90 ஆச்சது 90%. 90%னா என்ன,
இப்போது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினா அந்த எக்ஸ்ட்ரா 1 லட்சத்துக்கு 90,000 ரூபா நீங்கள் வரி கட்டணும். Terrible situation it was actually, to the extent that many of them told we have to sell our shares to pay taxes, the owners of the businesses, and that was one of the reason why we accumulated money abroad, another thing. Anyhow, so he brought down the tax rate to 40, and now it's around 30 to 35, that range it is. Phenomenal, if you ask me, revolution he did in the entire economy of the country, the man. And whenever there is a crisis, kindly, it can be told with pride perhaps, somebody from south goes and sets things right. This is from the Adi Shankara time it has been happening. So this man from south, he really changed the entire edifice of the country. He was not liked. Incidentally, in his own party, he was not liked. His own party did not like him. அவருக்கு ரெகக்னிஷனே கிடையாது. எங்களுடைய பழைய பிரதம மந்திரின்னு பிக்சர் போட்டாங்கன்னா இவர் படம் வந்து எடுத்துருவோம் அந்த மாதிரி. ஆனாலும் அவர் வந்து பெரிய ஃபிலாசபர் கிங் அவர் ஆக்சுவலி, இஃப் யூ ஆஸ்க் மீ. ஈஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் போகடான்னு சொல்லிட்டார் அவர், எல்லாம் பண்ணிக்கோங்க. கோல்டு கண்ட்ரோல் ஆர்டர் ரெகுலரைஸ்டு வேணுங்கிறது. அந்த காலத்தில் வந்து நீங்கள் யூஎஸ் போகிறதுன்னா ஒருத்தர் வந்து பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவார் கையில். இதை வாங்கிட்டு வாங்க சார், அதை வாங்கிட்டு வாங்க சார், இது இது அது கலர் டெலிவிஷன், இது ஃபோனு, அது இது எல்லாம் இதெல்லாம். அப்புறம் இங்கேருந்து வேறு கொடுப்பாங்க, ஏதாவது ஊறுகாய் கிருகா கொடுத்துருங்க சார். அங்கே நான் கலிஃபோர்னியா போனேன் சார், நீங்கள் ஊறுகாய் கொடுக்குறது ஜெர்சி, அது என்னமோ ஊர், எல்லாம் யூஎஸ் தானே சார், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கம்பர், அதை என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நரசிம்மராவ் வந்து அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ரிமூவ்ட் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ரிடியூஸ் த டாக்ஸஸ் ஆன் இம்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு கண்ட்ரோல் ஆர்டர் ரிமூவ் பண்ணிட்டார். 62 இன்ட்ரடியூஸ் பண்ணோம் கோல்டு வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு. அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ இம்மீடியட்டாக அது ஒரு என்னோட யூஎஸ் ப்ரொஃபஸர் சொல்லுவார், உலகத்தில் டெரரிசம் வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். ஏண்டாப்பான்னு கேட்டால் கோல்டு கண்ட்ரோல்னு கொண்டு வந்தீங்க. கோல்டு வந்து யாருமே கோல்டு வாங்கிறத நிறுத்தலை. 63லேருந்து 91 வரைக்கும் கல்யாணம் பண்ணவங்க எல்லோரும் கோல்டு கொடுத்துன்னு தான் இருந்தாங்க. நீங்கள் ஸ்மகிள் பண்ணிட்டு வந்தாங்க கோல்டை, எங்கே துபாயிலேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து. அந்த ஸ்மகிள் வந்து சர்ப்ளஸ் கேஷ் நிறையா இருந்தது. அதை தான் வந்து தேவர் யூஸிங் ஃபார் டெரரிசம். He told you are solely responsible for global terrorism. It's a very interesting observation. He opened up airlines, வாங்கடா, roadways, banks, infra to domestic and foreign, எல்லாம் ஒரே. என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு இந்த இதில் என்ன சொல்கிறது, ஆணை வந்து இதுக்குள்ளே போன மாதிரி, வெங்கல கடைக்குள்ளே போன மாதிரி நுழைஞ்சு எல்லாத்தையும் ஒன் ஆஃப்டர் அனதர். பட் he was silent and he never bragged about it or nothing. He was silently changing the whole thing. ப்ரைவேட் செக்டரை டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்தார் அவர் தைரியமாக. வாங்கடா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். இப்போ we are one of the largest defense exporters actually in the world. அப்புறம் டெக்னாலஜி அடாப்ஷன், ஃபைனான்ஸில் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண ரங்கராஜனை கூப்பிட்டு ஒரு கமிட்டி போட்டு introduction of computers in the country. Railways, reservation system, he told you do the software. And passport, he told if you want, get it done, TCS is there interested, let him. Adana, his decision making is something fantastic actually. Anyhow, we have not adequately recognized him. That is my grievance or my thing. So much has to be appreciated of what he did. We are not people who recognize people who do things for us. That is very important because he didn't say much and other thing.